அன்பிற்கினியோரே வணக்கம். கடந்த பல நாட்களாக பொதுநிலையினரின் திருத்தூது பணி ஏட்டிலுள்ள 6 இயல்களை குறித்து பார்த்தோம். இன்று 6 இயல்களின் முடிவுரையை பார்க்க போகின்றோம். 2ஆம் வத்திக்கான் சங்க ஏடுகளில் முக்கியத்துவம் வாய்ந்த ஏடு இந்த பொதுநிலையினரின் திருத்தூது பணி ஏடு என்பதாகும். திரு அவை அமைப்பில் பொதுநிலையினருக்கு உரிய இடத்தை இது அளிக்கிறது. திருத்தூது பணிக்கு திருப்பணியாளர்களை போன்று பொதுநிலையினரும் அழைக்கப்படுகின்றனர். நற்செய்தி அறிவித்தல் அல்லது நற்செய்தியை உலகுக்கு போதித்தல் என்பது தன் முழு ஆற்றலுடன் உலகியல் அமைப்பை புதுப்பிக்க உழைத்தலாகும். இதுவே திருத்தூது பணியின் குறிக்கோள். பொதுநிலையினரும் அருட்பணியாளர்களும் இணைந்து கிறிஸ்துவின் மறை உடலை உருவாக்குகின்றனர். பருப்பொருள் கொள்கையும் கடவுள் மறுப்பு கொள்கையும் சமயத்தை ஒதுக்கும் பார்வையும் தலை தூக்கி நிற்கும் இந்த காலத்தில் கிறிஸ்தவர் என்ற நிலையில் எல்லாவித மக்களிடமும் தொடர்பு கொண்டு வாழவும், பிற சமய நண்பர்களோடு நல் உறவில் இருக்கவும், அன்பின் உண்மை உணர்வில், நேர்மை நீதி உணர்விலும், வறியோர் தாழ்த்தப்பட்டோர் மீது கொள்ளும் உண்மை அன்பில் உழைக்கவும் நாம் அழைக்கப்படுகிறோம். உலகியல் அமைப்பை புதுப்பிப்பதே தமக்கு உரித்தான கடமையாக பொதுநிலையினர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். திருப்பணியாளர்களுடன் இணைந்து மனித மேம்பாட்டுக்காகவும் திரு அவையின் வளர்ச்சிக்காகவும் உழைக்க வேண்டும். இத்திருத்தூது பணியாற்ற பல பயிற்சிகள் தேவைப்படுகின்றன. இந்த பயிற்சி குடும்பத்திலிருந்து துவங்கப்பட வேண்டும். பெற்றோர்கள் முன்மாதிரியாயிருந்து பிள்ளைகளை வளர்ப்பதிலும் மறைக்கல்வி புகட்டுவதிலும் தம்மை ஈடுபடுத்த வேண்டும். குடும்பங்களில் இருந்து பிறந்து வளர்ந்து பணியாற்ற வரும் அருள் பணியாளர்களை பயிற்றுவித்து பயிற்சி அளிக்கும் முதல் ஆசிரியர்கள் பெற்றோர். இவர்களுடைய வழிகாட்டுதல் அருள் பணியாளருடைய பணி வாழ்வில் வெளிப்படும். ஆகவே பொதுநிலையினரிலிருந்து வருகின்ற அருள் பணியாளர்களின் குணநலன்கள் அவர்தம் குடும்பங்களின் பயிற்சிக்கு முக்கியமான சான்றாக இருக்கின்றன. இணைந்து பயணித்தலின் அவசியம் குறித்து மறைந்த நம் திருத்தந்தை பிரான்சிஸ் கூறியது போல, பொதுநிலையினரும் திருப்பணியாளர்களும் இணைந்து பணியாற்றி திரு அவையை இயேசு விரும்பிய விழுமியங்களோடு வளர்த்தெடுப்பது இந்த காலகட்டத்தில் மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. அதற்கு இருவரும் ஒருவரை ஒருவர் மதித்து தங்கள் சுய பண்புகளை இழக்காத வண்ணம் அறிவு சார்ந்த அறநெறி சார்ந்த தகவல்களை பரிமாறிக்கொண்டு அனைவரும் இந்த சமூகத்தின் முக்கியமான அங்கத்தினர்கள் என்பதை உணர்ந்து பணியாற்ற வேண்டும். இறைவன் முன் நாம் அனைவரும் ஒன்றே என்ற உணர்வோடு யாரும் யாரையும் குறை சொல்லி தாழ்த்தி உறவில் விரிசல் ஏற்படாமல் பார்த்து கொள்வது அவசியம். பொதுநிலையினரின் மாண்பு காயப்படும் பொழுது அனைவரும் இணைந்து அதற்கான காரணங்களை ஆராய்ந்து தேவையானவற்றை செய்திடல் வேண்டும். யார் பெரியவர் என்ற மோதலில் இறங்காமல் உலகை புதுப்பிப்பதே தங்கள் பணி என்பதை மறந்துவிடாமல் ஒவ்வொருவரும் உழைக்க வேண்டும். பொதுநிலையினராகிய நாம் நமது அறிவையும் திறனையும் ஞானத்தையும் பல பயிற்சிகளால் மேம்படுத்தி திரு அவையின் முக்கிய அங்கத்தினர் நாம் என்பதை உணர்ந்தவர்களாய் செயலாற்ற வேண்டும். திருமுழுக்கு பெற்ற அனைவரும் இயேசுவின் சீடர்கள் என்பதை மறைக்கல்வி வழியாக தெரிந்து கொண்ட நாம் அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்வும் பணியும் ஒழுக்கமுடையதாகவும் பிறருக்கு எடுத்துக்காட்டான ஒன்றாக இருக்கும்படியும் வாழ வேண்டும். திருப்பணியாளர்கள் தவறுகளில் வீழ்ந்து விடாமல் இருக்க நம்மாலான உதவிகளை செய்ய வேண்டும். ஏனென்றால் நமது குடும்பங்களில் இருந்துதான் அவர்களும் இந்த சமூகத்தில் பணியாற்ற வந்துள்ளனர். அவர்கள் நலனில் நாமும் நமது நலனில் அவர்களும் அக்கறை எடுப்போம். பொதுநிலையினர் ஆகிய நாம் நமது இலக்கான இறையாட்சி அமைய தேவையான அனைத்தையும் மேற்கொண்டு உலகை புதுப்பிக்க விழைவோம். நன்றி.